கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே ஆவிக்குரிய செயல்பாடுகள் என்று சொல்லுகிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வசனத்திலிருந்து குறிப்பாக ஒரு 5 காரியங்களை நாம் தியானிக்க போகின்றோம். ஆவிக்குரிய செயல்பாடுகள். அதில் முதலாவதாக 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே முதலாவது ஆவிக்குரிய செயல்பாடுகளில் முதலாவது ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுதல். ஆவிக்குள் ஆகி ஜெபிக்கிறது, ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுதல் என்கிறது பரிசுத்த ஆவியின் கிருபையால் வரத்தால் நமக்கு கிடைக்கிற ஒரு செயல். அதை நாம் நன்கு பயன்படுத்தும் பொழுது அதனால் மிகுந்த பிரயோஜனங்கள் உண்டாகும். ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுதல். தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவது என்று சொல்லும் பொழுது நாம நம்முடைய அறிவிலிருந்து நம்முடைய பலத்தினால் நமக்கு இருக்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபம் பண்ணுகிறதும் விண்ணப்பம் பண்ணுகிறதும் உண்டு. அது எல்லாரும் செய்யக்கூடியது. ஆனால் தேவ ஆவியை பெற்ற மக்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய கிருபை ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுதல். அல்லேலூயா, ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுதல். இதை 2 கருத்திலே சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, வித் எ ஹோல் ஹார்ட். வித் எ ஹோல் ஹார்ட், நம் முழு இருதயத்தோடு என் ஆவியோடு நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று ஒரு அர்த்தம். என் ஆவியோடு நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா உதட்டில் மட்டும் அல்ல, என் முழு மனதோடு என் உள்ளிலிருந்து நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆனால் இங்கே மொத்தமாக ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்வீஸை பற்றி தான், ஆவிக்குரிய ஒரு ஆராதனை பற்றி தான் இந்த 14ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டு வருகிறது. இங்கே நான் முழுமனதோடு ஜெபிக்கிறேன் என்பது மட்டுமல்லாது பரிசுத்த ஆவியின் பலத்தோடு ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. என் ஆவியில் முழுமனதோடு என்பது மட்டுமல்ல, வித் த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவி அருளுகின்ற இயற்கைக்கு அப்பாற்பட்ட, மனித அறிவுக்கும் மனித பலனுக்கும் அப்பாற்பட்ட அந்த தெய்வீக வல்லமையால் நிறைந்து நான் ஜெபம் பண்ணுகிறேன். என்னுடைய விண்ணப்பங்களை நான் தேவனிடத்தில் அனுப்புகிறேன். என்னுடைய மன்றாட்டுக்களை அல்லது வேண்டுதல்களை தேவனை நோக்கி செய்கிறேன். என்னுடைய ஸ்தோத்திரங்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்கிறேன். இதுதான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவது. எனவே இன்றைக்கு இந்த ஒரு அனுபவத்தை தெய்வ மக்கள் அதிகமாக விரும்ப வேண்டும். அல்லேலூயா. நம் சொந்த அறிவோடு சொந்த பலத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற நிலைமையிலிருந்து இனி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியின் பலத்தோடு அவருடைய நடத்துதலோடு அவர் சிந்தனையில் போடுகிற காரியங்களுக்காய் ஜெபிக்கிற அனுபவத்தோடு அப்படி நம்முடைய ஜெபம் ஆவிக்குரிய ஒரு செயல்பாடாய் மாறும் பொழுது அதனால் மிகுந்த பிரயோஜனம் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு எல்லா தேவபக்தி உள்ள அனைவரும் அவரவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் அனைவரும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறது உண்மை. பல வருடங்களாக பரிசுத்த ஆவியினுடைய உதவி இல்லாமல் நீங்களே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். அது எந்த அளவுக்கு பிரயோஜனப்படும்? ஆனால் இந்த நாட்களில் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தேவன் அருளி செய்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் வாஞ்சையோடு இடம் கொடுக்கும் பொழுது அவர் நமக்குள் வந்து நம்மை நிரப்பி நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த அனுபவத்தை பெற்று
அந்த பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஜெபம் மிகவும் விலையுள்ளது, மிக பிரயோஜனம் உள்ளது, அது மிகுந்த ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. நீண்ட நேரம் ஜெபிக்க தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற வேளையிலே நம்முடைய சரீரம் ஒத்துழைக்காது. அந்த நேரத்தில் நம்முடைய சாவுக்கீனமான சரீரத்தையும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள் இருந்தால் அவர் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துவார். அல்லேலூயா. விழித்திருக்க சரீரம் ஒத்துழைக்காது. உபவாசம் பண்ணவும் பல வேளைகளில் ஒத்துழைக்கிறது இல்லை. நீண்ட நேரம் கான்சென்ட்ரேட் பண்ண கூட ஒத்துழைப்பு சரீரம் கொடுக்கிறது இல்லை. இது எல்லாவற்றின் இந்த குறைபாடுகள் நடுவிலே பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்து ஆவியின் பலத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தால் அவர் நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில வேளை இன்னைக்கு எப்படி விழிப்பு ஜெபத்தில் போய் நான் கண்ணை திறந்து வச்சுட்டு உட்கார முடியும், எனக்கு தூக்கம் வந்துருமே, அப்படித்தான் அந்த நிலையில் தான் விழிப்பு ஜெபத்துக்குள் வருவோம். ஆனால் நம்ம வந்து உட்கார்ந்து பார்த்தா ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது அந்த தூக்கம் எங்கே போனே தெரியாது. அவர் சரீரத்திலும் உதவி செய்கிறவர். அல்லேலூயா. சில வேளை சில சூழ்நிலைகளில் மனசு ரொம்ப சிதறடிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இன்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாலும் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது, என்ன ஜெபிக்கணும்னு தெரியாது. ஜெபிக்கணும்னு தெரிஞ்சாலும் வார்த்தை வராது. இதெல்லாம் அந்த மனசுல உள்ள போராட்டங்கள். அப்போ பரிசுத்தாவியின் உதவி இல்லாமல் ஜெபிக்கிறவர்கள் அந்த நேரத்தில் ஜெபித்துக் கொள்ள மாட்டாங்க. ஆனால் ஆவியின் பலத்தோடு ஆவியானோட உதவியோடு அந்த நேரத்தில் நாம ஜெபம் பண்ணினால் அந்த நேரத்திலும் இந்த மனதில் அவர் ஆளுகை செய்வார். அல்லேலூயா. அந்த மனதை ஒருமுகப்படுத்த, கேட்க வேண்டியதை கேட்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆவியில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி அநேக நன்மைகள் இருக்கின்றன. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில வேளை சில பிரச்சனைக்கு எப்படி ஜெபிக்கணும், என்ன கேட்கணும் தெரியாது. அந்த நேரத்திலே ஆவியானவர் ஒரு வசனத்தை நமக்கு நினைப்பூட்டி தருவார். அந்த வசனத்திலே என்ன ஜெபிக்கணும் அல்லது அந்த பிரச்சனைக்கு என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் வச்சிருக்கிறார், நான் எப்படி தைரியமா அதை கேட்கலாம், அதெல்லாம் நினைப்பூட்டி தருகிறார். அதான் ஆவியினால் ஜெபிக்கிற அந்த பாக்கியம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார் எதை கேட்கணும். சில சமயம் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை கிருபையினால, ஆனால் பிறருக்காக ஜெபிக்க முழங்கால் போடுகிறோம். பிறருக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கும் பொழுது இன்னைக்கு உலகத்துல அப்படியே எத்தனையோ பிரச்சனை இருக்கு. ஜெபிக்க ஆரம்பிச்சா ஜெபித்து தீர்க்கவே முடியாது, அவ்வளவு காரியம் ஜெபிக்க இருக்கு. ஆனா இன்னைக்கு முக்கியமா எதுக்காக ஜெபிக்கணும், ஆவியானவரே நடத்துவார். அல்லேலூயா, அது எவ்வளவு பிரயோஜனமானது. ஆகவே தேவ பிள்ளைகள் இந்த மாதிரி சிமியோன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அவர் என்ன சொன்னார், நீ இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை காணும் முன்னே சாக மாட்டாய், மேசியாவை நீ காணும் முன்னே சாக மாட்டாய். அந்த ஆவியானவர் அவரோடு சொல்லி கொடுத்திருந்தார். அவர் அதற்காக மேசியா சீக்கிரம் வர வேண்டும் என்று ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். குறிப்பிட்ட நாளிலே ஆலயத்துக்கு போ என்று ஒரு ஏவுதலை ஆவியானவர் கொடுத்தார். அந்த ஜெபிக்கிற மனுஷன் இத்தனை காலமா மேசியாவுக்காய் ஜெபித்தவர், இப்போ மேசியாவை பிள்ளையை பிரதிஷ்டை பண்ண ஆலயத்துக்கு கொண்டு வர்றாங்க. கரெக்டா ஆவியானவர் நடத்தினார். உடனே போனார். அவர் கைகளில் உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தோடும் நடத்துதலோடு ஜெபிக்கிறது எவ்வளவு முக்கியம். இல்லைன்னா அவருக்கு மேசியாவுக்கா காத்திருக்கணும், மேசியாவுக்கா ஜெபிக்கணும் தெரியுமா, தெரிய வந்திருக்கார். இன்னும் அவர் சொன்ன குறிப்பை மட்டும் எடுத்துட்டு அவரை விட்டுட்டு சும்மா ஜபத்தை ஒரு பிராக்டிஸா வச்சிருந்திருந்தார்னா கூட அந்த சமயத்தில் அந்த ஏவுதல் கிடைச்சிருக்காது. அவர் ஆவியானவர் சொல்லி தந்த ஜப குறிப்புக்கு ஜபிக்கும் பொழுதே கூடவே அந்த ஆவியானவரோடு இருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் கரெக்ட் டைம்ல இப்பொழுது ஆலயத்துக்கு போ என்று ஆண்டவர் ஏவுதல் கொடுத்த உடனே அவர் புறப்பட்டு அந்த ஜெபத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. அல்லேலூயா. இத்தனை காலம் நாம் ஜெபித்தது என் கைகளில் வந்து சேர்ந்தது. அல்லேலூயா. அப்ப இதுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அழகாக உதவி செய்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சில வேளை சில நல்லா ஜெபிக்கிறீர்கள் சில தேவ பிள்ளைகள், ஆனா நீங்க கர்த்தர் தந்த ஜப வரம், ஜப குறிப்புகள்,
ஜபத்தின் அனுபவங்கள் அதுல மட்டும் போயிட்டு இருக்க கூடாது. நீங்கள் ஆவியானவரோடு பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு கிருபையை வாங்கிட்டு இஷ்டத்துக்கு போயிடக்கூடாது. அப்புறம் அவரை விட்டுட்டு அவர் தந்ததை வச்சு நம்ம இஷ்டம் போல நடத்துகிற ஒரு அனுபவம். ஜபத்தின் கிருபையை தந்தார், இனி நம்ம இஷ்டம் போல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம்னா தேவனுக்கு அதனால் பிரயோஜனம் என்ன? நமக்கும் நல்ல பிரயோஜனம் அதில் வராது. தந்தவரிடத்திலேயே ஆலோசனை கேட்டு 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 அவருடனே ஒட்டி இருந்து நாம முன் செல்வதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. எனவே ஆவியில் விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு பழக்கத்தை தெய்வ மக்கள் நன்றாக பழகி கொள்ள வேண்டும். அந்நிய பாஷை என்கிற வரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்நிய பாஷையின் வரம், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ ஆவியில் ஜெபிக்கிற பிள்ளைகள் அதிகமாய் அந்நிய பாஷைகளையும் பேச வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த வரத்தை தந்திருக்கிறார். அந்த வரத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அதை ஏதோ சர்ச்சுக்கு வரும்போது அந்த கார்பரேட் வர்ஷிப்பில் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிற அந்த ஆராதனையில் மட்டும் அப்படி இல்லை, தனிமையில் அதிகமாய் அந்நிய பாஷைகள் பேச வேண்டும். அல்லேலூயா. நாம் கூடி ஜபிக்கும் பொழுதெல்லாம் அந்நிய பாஷை பேசலாம். அதே வேளையிலே தனிமையில் மிக அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? அந்நிய பாஷையில் பேச வேண்டும். அல்லேலூயா. பவுல் சொன்னார், நான் உங்கள் எல்லாரிலும் அதிகமாய் அந்நிய பாஷைகளை பேசுகிறேன். அந்நிய பாஷைகள் பேச பேச உள்ளுக்கு நல்ல வளர்ச்சி உண்டாயிட்டே இருக்கும், பக்தி விருத்தி உண்டாயிட்டு இருக்கும், செல்ஃப் எடிஃபிகேஷன் உண்டாயிக்கொண்டே இருக்கும். அந்நிய பாஷையில் பேச பேச தேவனோடு நாம் ரகசியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறோம். இந்த பூமியிலிருந்து தேவனிடத்தில் என்ன பேசணும்? ரகசியங்களை பேசுகிறோம். அல்லேலூயா. ஒரு நல்ல பழக்கம் என்னவென்று சொன்னால், எந்த காரியத்துக்காக ஜபம் பண்ணுகிறோமோ அதற்காக முதல்ல கருத்தோடு ஜெபம் பண்ணுறது. தமிழிலே நமக்கு தாய்ப்பாஷை தமிழ், கருத்தோடு தமிழில். சிலர் மலையாளம் இருக்கிறீங்க, ஹிந்தி இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் தாய்ப்பாஷையில் மதர் டங்கில் நீங்கள் கருத்தாக இன்ன காரியத்தை எனக்கு செய்யுமப்பா என்று விண்ணப்பம் பண்ணுங்கள். ஆனால் அதை தொடர்ந்து கொஞ்ச நேரம் அந்த குறிப்புக்காக ஜபிக்கும் போதே அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. யாருக்கு தெரியும், ஒருவேளை அந்த குறிப்புக்கு நமக்கு தெரிஞ்சதில் 2-3 வார்த்தைகளை நம்ம தாய் பாஷையில் பேசணும், ஆனால் நமக்கு தெரியாத பல காரியங்கள் நாம் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுவோம். அல்லேலூயா. எனவே இப்படி நீங்கள் அந்த வசனத்தில் கவனித்திருப்பீர்கள். நான் ஸ்தோத்திரம், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். ரெண்டும் சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும். கருத்தோடுன்னா நம்ம பாஷையில், ஆவியோடு சொல்லும் பொழுது அந்நிய பாஷையில். அப்படி ரெண்டும் சேர்ந்து வரும் பொழுது அது ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்துக்கு எதுவாக உங்களுக்கு காணப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஜபத்தின் அனுபவத்தை இன்றைக்கு நம்மிலே வளர்த்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் ஜபிக்க தெரிந்தவர்கள் தான், ஆனால் நீங்கள் இதிலே அதிகமாக வளர வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நல்லா ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆவியோடு ஜெபம் பண்ணணும். அதே வேளையிலே மறுபக்கத்தையும் நான் சொல்லுகிறேன், அதுவும் இந்த 14ஆம் அதிகாரத்தில் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சபையிலே கூடி ஜெபிக்கிற வேளையில் உங்களை தனியாக ஜெபிக்கிறதுக்கு சில சத்தத்தை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம், மைக்கில் கொடுத்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வெறும் அந்நிய பாஷையாய் மட்டும் இருந்தால் அது மற்றவங்களுக்கு நீங்கள் எதுக்காக ஜெபிக்கிறீங்க தெரியாமல் போயிடும். ஆனபடினாலே மற்றவர்களோடு ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது நீங்கள் தமிழ் பாஷையில் அதிகமாய் ஜெபிக்க முற்பட வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் நீங்க ஜெபிக்கிறது இதுக்காக ஜெபிக்கிறீங்கன்னு தெரிஞ்சு கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து என்ன பண்ண முடியும்? அந்த காரியத்துக்கு ஒருமனப்பட்டு ஜெபிக்க முடியும். அதே வேளையில் நாம் எல்லாரும் அந்த கூட்டத்தில் இருக்கிற பலரும்
ஆவிக்குள்ளாகி ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தோடு இருக்கும் பொழுது நிச்சயமாய் தமிழில் மட்டுமல்ல, நல்ல அந்நிய பாஷைகள் பேசி ஆவியில் நிறைந்து அதிக நேரம் அப்படி ஜெபிக்கிறதும் மிகுந்த நன்மைதான். அல்லேலூயா. ஆவியில் ஒருமனப்பட்டு நிற்கிற பிள்ளைகள், ஆவிக்குரிய அந்த அனுபவத்தோடு இருக்கிறவர்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது அப்படி ஜெபிக்கலாம். அதே வேளையில் பப்ளிக்ல இந்த அனுபவங்களே இல்லாதவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அவர்களையும் சேர்த்து சில காரியங்களில் ஜெபிக்க வைக்கும் பொழுது கொஞ்சம் கவனிக்கணும். அடிக்கடி நம்ம எதுக்கா ஜெபிக்கிறோன்னு உள்ளது அவங்களுக்கும் தெரிஞ்சு ஒருமனப்படக்கூடிய அளவிலே தமிழிலும் அது வந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொரிந்து சபையிலே இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் மிகவும் பெருகிவிட்டன. எல்லாருமே அந்த அனுபவத்தில் இருந்ததுனால அதிகமாய் அந்த ஆராதனை நேரம் முழுவதும் ஆவிக்குள்ளாகி தங்களை மறந்து தேவனை தொழுது கொண்டு அந்நிய பாஷைகள் பேசுவதும் தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவதுமாக இருந்தார்கள். அப்போ அதனால தான் பவுல் அதை கொஞ்சம் சில இடங்களில் கட்டுப்படுத்தி ஒழுங்கு பண்ணி அதற்கு சொன்ன ஆலோசனை தான் இந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம். அல்லேலூயா. அதே வேளையிலே நாம் அந்த அதிகாரத்தை படித்துவிட்டு சபையில் அந்நிய பாஷை பேசக்கூடாது அப்படி முடிவெடுப்பது மிக தவறு. சபையிலே தேவனுடைய ஆவியின் வரத்துக்கு இடமில்லை என்றால் எப்படி மக்கள் அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி அந்த வரத்திலே அவர்கள் வளர முடியும்? சபை அதை என்கரேஜ் பண்ணணும். சபையிலே எல்லாரும் ஆவிக்குரிய வரங்களை பெற்று எல்லாரும் அதை வெளிப்படுத்தும் பொழுதுதான் கொஞ்சம் டிராஃபிக் கண்ட்ரோல் தேவைப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்கள், இந்த ஜெபத்தின் அனுபவத்தில் அதிகமாக நீங்கள் ஆவியில் ஜெபிக்க பழகுவீர்களாக. அது மிகுந்த ஆசீர்வாதம். இரண்டாவது, அதோடு கூட சொல்லப்பட்டிருக்கிற அடுத்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அதே வசனத்தில் தான், நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன், ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கேயும் என்னுடைய முழு இருதயத்தோடு நான் பாடுவேன் என்கிற ஒரு காரியமும் இருக்கின்றது. அதே வேளையில் நான் பரிசுத்த ஆவியில் நிறைந்து பாடுவேன் என்கிறதும் இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ நம்ம பாடல் என்பது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. நாம் எல்லாரும் பாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த கூட்டத்தில் இருக்கிறதுல எத்தனை பேர் நான் கர்த்தரை பாடுகிறேன் என்று சொல்லுகிறீர்கள்? அந்த பழக்கம் உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மிகுந்த சந்தோஷம். சிலர் பாட்டு என்பது அந்நிய காரியம் நினைச்சிடுறாங்க. பாட்டு பகுதியில் சும்மாயே இருப்பாங்க, பாடலை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். தாங்கள் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட என்ன செய்ய மாட்டாங்க, பாட மாட்டார்கள். அப்படி இருக்கக்கூடாது. பாடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பாடல் தேவனை மகிமைப்படுத்துகிறது. அந்த பாடலிலும் கருத்தோடு பாடுவேன் ஆவியோடு பாடுவேன் 2 காரியத்தை சொல்றார். அதனால்தான் என்னுடைய 2வது விஷயம் ஆவியில் பாடுதல். ஆவியில் விண்ணப்பம் பண்ணுதல், 2வது ஆவியில் பாடுதல். இந்த அனுபவத்தை நாம் அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு பாடல்கள், ஸ்தோத்திரம், மோசே காலத்திலே பாடல்கள் இருக்கிறது. மிரியாம் செங்கடலின் வெற்றியிலே பாடினாள், எல்லாரும் சேர்ந்து பாடினார்கள் என்று பார்க்கிறோம். அது மகிமையாய் கர்த்தர் வெற்றி சிறந்தார் என்பதை வைத்து கர்த்தரை புகழ்ந்து 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 பாடின ஒரு அழகான கீர்த்தனை பாடலாக இருக்கின்றது. அல்லேலூயா. மோசேயினுடைய கடைசி காலத்திலே கர்த்தர் அவன் மூலம் இஸ்ரவேலுக்கு கொடுத்த நியாயங்கள், சட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள் இவைகளை பொறுத்த மட்டிலே கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த உபதேசங்களை எல்லாம் ஒரு பாடலாக எழுதி மக்களுக்கு படிப்பித்து கொடுத்து பாட வைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். உபதேச பாட்டு, கர்த்தர் கற்றுக் கொடுத்த உபதேசங்கள் மனிதனுக்கு அடிக்கடி நினைப்பூட்டப்படணும். அப்போ அது ஒரு பாடலாக இருந்தால் அது ஈஸியாக அவனுக்கு நினைவில் வந்துட்டு இருக்கும். அடிக்கடி அவன் வாயினாலே பாடலாகவே அந்த உபதேசங்களை பாடுவான். அதற்குத்தான் அப்படி எழுதி பாட்டு கற்றுக் கொடுத்து பாட வைத்தார். அதே போல இன்றைக்கும் தேவனுடைய வசனம் சார்ந்த பாட்டுகள், உபதேசங்களை விளக்குகின்ற பாடல்கள், அதுதான் ஞான பாடல்கள். அல்லேலூயா. அதனுடைய ஆவிக்குரிய வியாக்கியானங்களை தெரிவிக்கிற பாடல்கள்,
ஞான பாடல்கள் அல்லது ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ், அதை பாடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுபவங்கள், ஒருவர் கடந்து சென்ற ஒரு அனுபவம், அந்த அனுபவம் ஒரு பாடலாக மாறுகிறது. அல்லேலூயா. சங்கீதங்கள், தாவீது அநேக அனுபவங்களை சங்கீதங்களாய் வடித்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு அனுபவத்திலும் தன் வாழ்வு கடந்து செல்லுகிற அந்த நிலையை வைத்தே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதும், கர்த்தர் செய்த கிரியையை புகழுகிறதும், தன்னுடைய அனுபவத்திலிருந்து கர்த்தரை தான் எப்படி அந்த நேரத்தில் அணுகினார் என்று சொல்லுகிறதெல்லாம் விளக்கி பாடுகிற பாடல்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பெரிய தேவ மனுஷன் ஊழியத்தின் பாதையிலே சொந்த பிள்ளைகளை மரணத்தில் இழந்து, ஏற்கனவே பசி பட்டினி பயங்கர கஷ்டத்தின் நடுவிலே பிள்ளைகளையும் இழந்து தொடர் துக்கத்தின் பாதையில் கடந்து போகும் பொழுது அவர் பாடின ஒரு பாட்டு தான், துக்கத்தின் பான பாத்திரம் கர்த்தா என்று கையில் தந்தார், துக்கத்தின் பான பாத்திரம் கர்த்தா என்று கையில் தந்தார், சந்தோஷத்தோடு அது வாங்கி ஹல்லேலூயா பாடிடும் ஞான், சந்தோஷத்தோடு அது வாங்கி ஹல்லேலூயா பாடிடும் ஞான். அல்லேலூயா. இன்னைக்கு பல துக்கம் வேதனை நேரத்தில் அந்த பாட்டு பாடுனா ஒரு ஆறுதல், ஒரு மனிதனுக்குண்டான அனுபவம். அல்லேலூயா. ஸோ இப்படி அநேக பாடல்கள், இந்த பாடல்கள் அவரவர் பாஷையில் எழுதுகிறார்கள், கருத்தாய் அதை பாடுகிறோம். அப்போ அந்த பாடல்களை பாடும் பொழுது அந்த வார்த்தைகளில் என்ன கருத்து இருக்கிறது அதை புரிந்து பாடணும். அதான் கருத்தாய் பாடுவது. இசை, ராகம், தாளம் இவைகளெல்லாம் பாட்டுக்கு சப்போர்ட் செய்யக்கூடியது. அவைகளுக்காக பாடல் அல்ல, பாடலுக்காக இசை, பாடலுக்காக ராகம், பாடலுக்காக தாளம். அல்லேலூயா. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதை நம்ம ரொம்ப கவனிக்கணும். அதனால தான் நம்ம சர்ச்லையும் கூட எப்பொழுதும் நான் மியூசிஷியன்ஸ்லேயும் சொல்லுவேன், அங்கே ஆடியோக்காரங்கள்ட்டையும் சொல்லுவேன், பாட்டு பாடுகிறவருடைய சத்தம் வார்த்தை கிளியராக மைக்கில் கேட்கணும். அதை மிஞ்சி மியூசிக் சத்தம் வந்துடக்கூடாது. மியூசிக் அதுக்கு ஒரு படி கீழே நிற்கணும். இசை பாட்டுக்கு உதவி செய்யணுமே தவிர இசையின் சத்தத்தால் பாடலின் வார்த்தை மக்கள் காதுகளில் கேட்கலன்னா கருத்தோடு பாட முடியாது, ஒருமனப்பட்டு பாடவும் முடியாது. அல்லேலூயா. எல்லாரும் இதை எப்பொழுதும் கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கருத்தோடு பாடணும். அதுக்குதான் பாடல் புத்தகம் அச்சிட்டு வெளியிடுகிறோம். பாடல் புத்தகம் எதுக்கு? அந்த வார்த்தைகள் தெரியணுமே. ஏன்னா சிலர் பாடும் பொழுது உச்சரிக்கும் பொழுது வார்த்தை நமக்கு புரியாது. பாடல் புத்தகத்தை திறந்து வைத்து பார்த்தால் என்ன வார்த்தை இருக்குன்னு தெரியும். இப்பெல்லாம் ஸ்கிரீன்ல வேற போடுகிறோம். அதை பார்த்து கருத்தோடு பாட வேண்டியது மிக அவசியம். அல்லேலூயா. அதனால எல்லாருமே நீங்கள் அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி பாட கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகள் கருத்தோடு பாடுகிறது. ஆமென். வார்த்தைகள் உள்ளத்திலே பதியட்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஏராளம் பாடல்கள் வந்து விட்டன. அப்ப அந்த பாடல்களில் எந்த பாடலை எடுத்து பாடணும் என்று பாடகர்கள், பாட்டு நடத்துறவங்க, நீங்களும் அதை செலக்ட் பண்ணும்போது இந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு. எதுல சூப்பர்? சில சமயம் உங்களுக்கு மியூசிக்ல சூப்பராக இருக்கும், ராகத்தில் சூப்பராக இருக்கும், தாளத்தில் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் குட்டு ஒரு பக்கம். ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன கருத்து அதில் இருக்கு. அல்லேலூயா. அந்த கருத்து இல்லாமல் சும்மா என்னமோ மாதிரி ஒரு பாட்டு இருந்துன்னா அதை போட்டு நம்ம பாடிட்டு கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ பாடுறது கருத்தா பாடு, ரெண்டாவது ஆவியோடு பாடு. அல்லேலூயா. கருத்தில்லாத பாட்டை சும்மா நம்முடைய ஆசைக்காக, அது ஒரு 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 வித உலகத்தில் அப்படித்தானே நிறைய பாடல்கள். சில பாட்டு பாடுனா அப்படியே மனுஷனுக்கு இருக்க முடியாது, உணர்ச்சி எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டுரும், துள்ளி குதிச்சு சாடி மறிஞ்சு நிற்பான், அவனால் அடக்கவே முடியாது. அதில் என்ன கருத்து இருக்கு அது தெரியாது. அது ஆட வைக்கும் பாட்டு. அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்முடைய பாடல்கள், நம்ம குடும்ப ஜபத்துக்கு பாட்டு தெரிந்தெடுக்கிறோம், சபையில் பாடுறதுக்கு பாடல்கள் தெரிந்தெடுக்கிறோம், ஒவ்வொரு ஸ்பெஷல் மீட்டிங்ஸில் பாடுறதுக்கு பாடல்கள் தெரிந்தெடுக்கிறோம். அந்த பொறுப்பில் இருக்கிறவர்கள் மிக கவனமாக இருக்கணும், கருத்துள்ள பாடல்கள் எடுக்கணும். அல்லேலூயா.
அது தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும், வசனத்தின் சத்தியத்தின் வியாக்கியானங்களை கொடுக்கிறதா இருக்கட்டும், சில தேவ மக்களுடைய அனுபவங்களினூடாய் வெளிப்பட்ட நல்ல விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய, நம்முடைய வாழ்வின் பிரதிஷ்டைகளை உறுதிப்படுத்தக்கூடிய நல்ல பாடல்களாக இருக்கட்டும். கருத்து இருக்கா? என்ன கருத்து இருக்கிறது? அதை நாம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாடல் நடத்துகிறவர்கள் இன்னும் ஒரு காரியத்தை கவனிக்கணும். உபதேச பாடல்கள் பாடும் பொழுதே கிறிஸ்துவின் வருகையை பற்றி பாடுகிறோமா, கிறிஸ்துடைய ரட்சிப்பை பற்றி பாடுகிறோமா, கிறிஸ்துடைய பாடுகளை பற்றி பாடுகிறோமா என்கிறதெல்லாம் பார்க்கணும். அதனால தான் நம்ம பாட்டு புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில தலைப்புகள் போட்டு போட்டு பாடல்களை அதில் சேர்த்து சேர்த்து அச்சிட்டு இருப்போம். எல்லாமே பிரயோஜனம்தான். முந்தின காலங்களிலே பரிசுத்தவான்கள் இவைகளெல்லாம் செய்து வச்சது நமக்கு பாடமாக இருக்கிறது. எந்த பகுதியும் விட்டுறக்கூடாதே என்று ஆசைப்பட்டார்கள். அல்லேலூயா. ஸோ இவைகள் எல்லாம் அடிப்படைகளை புரிந்து கொண்டு அந்த அனுபவத்தில் நாம் முன் செல்ல வேண்டும். அல்லேலூயா. கருத்துகள் தெளிவாக இருக்கணும். இன்னொன்று, ஏற்கனவே நான் சொல்றது தான், தமிழ் பாஷையை ஒழுங்காக படிச்சுட்டு தமிழ் பாட்டு பாடுனா நல்லா இருக்கும் இல்லையா? நம்மளும் சரிச்சோம் மலையாள பாஷையை ஒழுங்காக படிக்காமல் பாடுறோம். ஆனால் அதையும் கவனித்து தான் பாடணும். சிலவேளை தப்பான இது போயிடும் பார்த்துங்க. நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன்ல, தமிழில் லா ழா லா லா ழா இந்த 3 உச்சரிப்பும் ரொம்ப குழப்பமாக இருக்குது பலர்கிட்ட. ரா ரா இதெல்லாம் குழப்பமாக இருக்குது. அதனால சில வேளை பாடலின் வார்த்தைகள் மாறி போகுது நீங்கள் தப்பாக பாடும் பொழுது. அதனால் நீங்கள் அவைகளையும் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும், கவனிக்கணும். நான் ஒரு பாட்டு என்னென்னா, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அர்மகதோன் யுத்தத்தை வாயின் பட்டயத்தால் ஜெயிப்பார். அதை பாட்டுக்காரர் எழுதும் பொழுது, பட்டயம் நாங்கள் எழுதுனா பாட்டுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி வாள் அப்படி போட்டார். வாளால் நெருப்பாக யுத்தம் செய்வார் அப்படி வரும். இதை ஒருத்தர் ஒரு நாள் பாடுறாரு, வாளால் நெருப்பாக யுத்தம் செய்வார்னு பாடுறார். இவருக்கு லா வரமாட்டேங்க, லாவுக்கு லா வருது. அப்போ அர்த்தமே மாறி போச்சு பார்த்தீங்களா? கர்த்தர் வாள் பட்டயத்தை வச்சு யுத்தம் பண்ணுவார்னு சொன்னால் இவர் என்ன, அவர் வாளை வச்சு யுத்தம் பண்ணுவார். இது மாதிரியெல்லாம் நிறைய இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கொஞ்சம் நம்ம அந்த பாஷைகளையும் கொஞ்சம் கிளியராக கவனிச்சுக்கிட்டா அர்த்தங்கள் நன்றாக இருக்கு. கருத்தோடு பாட வேண்டும். அல்லேலூயா. அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் இந்த கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இன்னொரு விஷயம், இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்டு, இப்போ நிறைய ஆராதனை நடத்துகிறவர்களுக்கு பாடல் பகுதி எதுன்னு தெரியாது, ஆராதனை பகுதி எதுன்னு தெரியாது. ஆரம்பத்திலேருந்தே அவங்க ஒரு பழக்கம் பழகி இருக்காங்க. அதே போல ஆராதனை பாட்டு எல்லாம் மிக்சர் போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்காரா பாட்டு நடத்திட்டு இருக்காரான்னு தெரியாது. இதுலையும் கவனம் செலுத்தணும். ஏன்னா கருத்தோடு பாடுறதுக்கு முதல்ல டைம் கொடுக்கணும். ஒரு 3-4 பாட்டாவது ஒவ்வொரு ஆராதனையில், அல்லது டைமை பொறுத்து, சிலது ஒரு பாட்டு தான் பாட முடியும். அந்த பாடலை பாட்டு புக்கில் இருக்கிற மாதிரி அத்தனை சரணங்களையும் நேர்த்தியாக பாடணும். அதுக்கு இடையிலே வியாக்கியானம் சொல்லி, அதுக்கு இடையிலே குதுகலிக்க வச்சு, அதுக்கு இடையிலே ஆவியில் நிரப்பி விட்டு அப்படிலாம் செய்யக்கூடாது. பாட்டா பாடு. அல்லேலூயா. அப்போ தானே நீ கருத்தோடு பாட முடியும். அந்த பாட்டை திரும்பவும் வீட்டில் போய் பாடுவதற்கு நமக்கு தெரியும். அப்போ பாடல் பகுதி என்பதை நீங்கள் தனியாக வைங்க. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிறோம் கூட்டத்தை. ஆரம்பித்த பிறகு அந்த டைமுக்கு பொறுத்த மட்டும் ஒரு சில பாடல்கள், அந்த பாடல்களை நீங்கள் நன்றாக பாடுங்கள், பாட வைங்க. அது முடிச்சுட்டு அப்படியே அந்த பாடலோடு சேர்ந்து அப்புறம் ஆராதனை செய்யலாம். ஆராதனையிலும் பாட்டு உண்டு, ஆராதனையில் துதி உண்டு, ஸ்தோத்திரம் உண்டு, எல்லாம் உண்டு. அது வேற, இது வேற. இன்னைக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியல. பாவம், அவங்களுக்கு அதை நடத்த தெரியல. அதான் ரொம்ப சங்கடம். ஆகையினாலே இதையும் நீங்கள் வளர்ந்து வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள், இளம் ஊழியர்கள் இதை கவனத்தில் கொள்ளணும். கருத்தோடும் பாடுவேன், ஆவியோடும் பாடுவேன். அந்த முதல் பாடல் பகுதியில் வார்த்தைகளை சொல்லி கருத்தாக பாடும் பொழுது தான் எல்லாருக்கும் அந்த கருத்து புரியும். அவர்களுக்கு ஆவியில் உள்ளத்தில் ஒரு பலன் உண்டாகும். அப்புறம் நம்ம ஆராதனை நேரங்களிலே ஆவியில் பாடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முழு பாட்டையும் பாடிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் உணர்த்துகிற
அதில் ஒரு 2 வரி அல்லது ஒரு சரணம், எது தேவையோ அதை பாடுவோம். அப்படி பாடுவோம். ஆவியில் பலத்தோடு பாடுவோம். சில அந்நிய பாஷைகளோடு சேர்த்து பாடுவோம். அதெல்லாம் இருக்கட்டும். ஆவியோடு பாடுதல், ஹல்லேலூயா. பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு பாடுகிறது, பரிசுத்தாவினால் நடத்தப்பட்டு பாடுகிறது, அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. சிலர் நினைக்கிறது ஆவியோடு பாடுதல்னு சொன்னா படு 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 வேகத்தில் பாடுறது, அது மட்டும்தான் ஆவியோடு நிறைந்து பாடுதுன்னு நினைக்கிறாங்க. அல்லது பயங்கரமான சத்தத்தில் கத்துறது தான் ஆவியில் நிரம்பி பாடுறதுன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் உண்டு, இல்லைன்னு நான் சொல்லலை. அதே வேளையில் ஒரு துக்க வீட்டில் கூட போயிட்டு ஆறுதலாக ஒரு 2 சரணம், துக்க வீட்டில் ஆவியில் நிறைஞ்சு பாட மாட்டாங்க, நம்முடைய பாசையில் உள்ள ஆவியில் நிறைஞ்சு பாட மாட்டாங்க, அமைதியாக பாடுவாங்க. ஆனால் அதிலும் ஆவியில் நிறைந்து பாடலாம். அல்லேலூயா. நாம் ஆவியில் நிறைந்து, ஆனால் இப்படி கத்துகிறதோ துள்ளுகிறதோ அப்படி அல்ல, அமைதலோடு அங்கே பாடும்போது அந்த ஆவியில் நிறைந்து பாடுகிற பாட்டு அநேகருடைய உள்ளத்தில் துக்கத்தை ஆற்றும், அவர்களை கட்டி எழுப்பும். அல்லேலூயா. இப்படி பல சூழ்நிலைகளில், ஆகவே ஆவியில் நிறைந்து பாடுவது என்பது நாம் ஆவியிலிருந்து பாடுகிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தோடு பாடுகிறது என்பது தான் அர்த்தமே ஒழிய, இந்த சில சரீரத்தினுடைய சில இதுகள்லாம் சேர்ந்து இருந்தால் தான் ஆவியில் நிரம்பி பாடுவதென்று தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது. அப்படி சரீர பிரகாரமாய் துள்ளி குதித்து பாடுவதும் தவறல்ல, ஆனால் ஆவியிலிருந்து வரணுமே தவிர உணர்ச்சியிலிருந்து வரக்கூடாது. அல்லேலூயா. உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் இருப்போம். உலகத்து பாட்டு, உலகத்து இசை உணர்ச்சியை தூண்டும், ஆனால் பரிசுத்த ஆவியின் பாட்டு ஆவியை பலப்படுத்தும், ஆவியை கட்டி எழுப்பும். அல்லேலூயா. அதான் ஆவியில் பாடுகிற பாடல் என்று சொல்லுகிறது. எனவே தேவ மக்கள் இந்த ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை, ஆவியோடு பாடுகிற ஒரு அழகான அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக, அதில் வளருவீர்களாக. இந்த 2ம் நமக்கு அதிகமாக இருந்தால் நம்முடைய ஆத்துமா பலன் கொண்டு வளரும். அல்லேலூயா. சோதனைகள், பிசாசனுடைய கிரியைகள் எல்லாம் தூசாய் நம்மை விட்டு விலகி ஓடி போகும். ஆமென். கட்டுகள் நம்மை வந்து சூழ முடியாது, சத்துரு நம்மை சூழ கோட்டை கட்டி வைக்க முடியாது. அந்த ஒடுங்கின ஆவி யாருக்கு இருக்குதோ அங்கதான் அவன் கோட்டை கட்டுவான். ஆனால் துதியின் வஸ்திரத்தை, உடையை அணிந்து கர்த்தரை ஆவியில் துதித்து பாடி ஜெபிக்கிற பிள்ளைகள் எப்பொழுதும் விடுதலையோடு வாழ முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. வியாதி படுக்கையில் துள்ளி குதித்து கம்பியிருக்கிற தேவ பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆமென். மரணப்படுக்கையில் கூட அவ்வளவு சந்தோஷத்தால் நிரம்பி ஆவியில் பலனோடு இருக்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். இந்த அனுபவங்கள் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. சும்மா கூட்டம் கூடி அப்படி ஒரு ஜாலி அல்ல, ஆவியில் அந்த கிரியைகள் உண்டாகணும். ஆவிக்குரிய செயல்பாட்டில் ஒன்றாக நம்முடைய ஜெபம் இருக்கணும். ஆவிக்குரிய செயல்பாட்டில் ஒன்றாக நம்முடைய பாடல்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மகிழ்ச்சியால் நிறைந்தும்மை பாடியே துதிப்பேன், மகிபனே நீர் எங்கள் மத்தியில் வந்தீரே, மகிபனே நீர் எங்கள் மத்தியில் வந்தீரே, ஆலயத்தில் மகிமையை பொழிந்தீர், ஆலயத்தில் மகிமையை பொழிந்தீர், ஆடி பாடவும் பிரசன்னத்தை தந்தீர், ஆடி பாடவும் பிரசன்னத்தை தந்தீர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, துதிகன மகிமைக்கு பாத்திரரீரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, துதிகன மகிமைக்கு பாத்திர நீரே. ஆவியில் நிறைந்து உம்மையை துதிப்பேன், மறுரூப வாழ்வை எனக்கு நீர் அளித்தீர், மறுரூப வாழ்வை எனக்கு நீர் அளித்தீர், ஆவி ஆத்மா தேகம் முற்றுமே உமக்கே, ஆவி ஆத்மா தேகம் முற்றுமே உமக்கே, பலியாக்கி என்றென்றும் உம்மையை துதிப்பேன், பலியாக்கி என்றென்றும் உம்மையை துதிப்பேன், துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, துதிகன மகிமைக்கு பாத்திர நீரே, துதிகளின் மத்தியில்
வாசம் செய்பவரே, துதிகன மகிமைக்கு பாத்திர நீரே. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். அடுத்ததாக மூன்றாவது ஒரு விஷயம், ஆவிக்கேற்றபடி நடத்தல் என்கிற ஒரு காரியம். ஆவிக்கேற்றபடி நடத்தல். வாசியுங்கள் கலாத்தியர் 5:25. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவிக்கேற்றபடி நடக்கிற ஒரு அனுபவம், ஆவிக்குரிய செயல்பாடு. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவியில் ஜெபிக்கிறது, ஆவியில் பாடுகிறது, அதோடு வாழ்க்கை முழுவதும் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறது. அந்த அனுபவமும் இன்றைக்கு மிகவும் தேவையாயிருக்கிறது. அல்லேலூயா. நம்மை ஆட்கொண்ட பரிசுத்த ஆவியானவர், நம்மை நிரப்பி நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவின் வருகைக்கு நேராய் நம்மை நடத்துகிற ஆவியானவர், கிறிஸ்துவின் சாயலை சுபாவங்களை நாம் தரித்து கொள்வதற்காய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற ஆவியானவர், நம்முடைய அன்றாட வாழ்வின் நடைமுறை ஒவ்வொரு விஷயங்களிலும் ஈடுபட்டு நமக்கு உதவி செய்கிற, வழி நடத்துகிற, வெற்றி சிறக்க பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவிக்கு ஏற்றபடி நாம் நடக்க கடவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Walk in the guidance and direction of the Spirit. பரிசுத்த ஆவி தரக்கூடிய வழிகாட்டுப்படி நாம் நடக்க வேண்டும். நம் மனதின் விருப்பத்தின்படி நடந்தது மாம்சத்திலே உள்ள மாம்சத்தில் வாழ்ந்த காலம். இப்போ வெறும் மாம்சத்தில் அல்ல, சரீரத்தில் வாழ்ந்தாலும் நாம் ஆவிக்குள் வாழுகிற காலமாக்கும் இது. அல்லேலூயா. நம்ம என்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றோமோ, நம்முடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் அவருடைய ஆளுகை வந்து விட்டது. ஒரு ஆமென் சொல்லுவோம். அது வந்து விட்டது. அவர் நமக்கு உள்ளே இருக்கிறார் என்று மட்டுமல்ல, உள்ளே இருக்கிறவர் முழுமையும் நிரப்பி முழுமையும் ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கேற்றபடி நாம் நடக்க வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியம். அப்போ அவருடைய கைடன்ஸ், அவருடைய டைரக்ஷன்ஸ், அது மட்டும் இல்லை, வாக்கிங் பை த ஹெல்ப் ஆஃப் த ஸ்பிரிட், அவருடைய உதவியோடு நடக்கிறது, உதவியோடு நடக்கிறது. ஆமென். எந்த காரியத்திலும் சின்னதோ பெருசோ அவருடைய உதவியோடு நடக்கிறது. அல்லேலூயா. அதான் ஆவிக்குள் நடக்கிறது என்று சொல்லுவது, அவருடைய உதவியோடு. சில விஷயங்கள் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல, அப்போ நம்ம ஆண்டவரேன்னு கூப்பிடுறோம், அப்புறம் அவர் வந்து உதவி செய்கிறார். சில காரியங்கள் சின்ன விஷயத்தில் நம்ம இஷ்டத்துக்கு முன்ன போயிடுறோம், அதில் கூட சிலவளை மாட்டிட்டு அப்புறம் ஆண்டவரேன்னு கூப்பிடுறோம். யோசுவா எரிகோ விஷயத்தில் எவ்வளவாய் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தார். கர்த்தர் எவ்வளவு பெரிய எரிகோ பட்டணத்தை சிறிய ஒரு எளிய நிலையில் கைப்பற்ற உதவி செய்தார். அடுத்தது ஆயி என்கிற பட்டணத்தை அவர் மனக்கணக்கு போடுறார், சின்ன பட்டணம், நம்மளே பார்த்துக்கலாம். அப்படி கொஞ்சம் மனுஷர்கள் அனுப்பினார், தோல்வி அடைந்தார். இது எப்பொழுதும் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. பெரிய காரியங்களுக்கு மட்டும் கர்த்தருடைய உதவி, சின்ன காரியத்தை நானே பார்த்துக்கிடுவேன் அப்படி சொல்லும் பொழுது சில சின்ன காரியத்தில் தான் நம்ம மாட்டிக்கொள்ளுகிறோம். அதனால் சிறிதோ பெரிதோ என் வாழ்வை ஆவியானவர் ஆட்கொண்டு என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் அவரிடத்தில் கேட்டு அவருடைய நடத்துதல் படி வாழ்வேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம். நிச்சயமாக ஆண்டவரோடு பேசுங்க, பரிசுத்த ஆவியோடு அதிகமாக பேசுங்க. உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் ஆவியை பெற்றவர்கள் என்றால் ஆவியானவரோடு அதிகமாக பேசுங்க, கேளுங்க. எப்படி செய்யணும், என்ன செய்யணும், இந்த இடத்துல போகணுமே அப்பா, என்ன பேசும், எனக்கு நீங்கள் சொல்லி தந்தா கூட ஒழுங்காக பேச தெரியாத ஆண்டவரே, ஆகவே அந்த நேரத்தில் நீங்கள் என்னை பலப்படுத்துங்க, எனக்கு வார்த்தையை தாங்க. இப்படியெல்லாம் நம்ம கேட்கணும். கேட்டு கேட்டு முழுமையும் அவரில் சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நாம் அவரால் நடத்தப்படுகிறோம், அவருக்கு ஏற்றபடி நடத்தப்படுகிறோம். அல்லேலூயா. இது நமது வாழ்வில் மிகவும் முக்கியமான இன்னொரு விஷயமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அது கீழே நிறைய விளக்கம் இருக்குது, எல்லாம் சொன்னால் டைம் போயிருமேன்னு நான் பயப்படுகிறேன். அங்கே 17ஆம் வசனத்திலிருந்து கலாத்தியர் 5:17 அந்த மாம்சத்தின் கிரியைகளினுடைய பட்டியல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்தது
ஆவியின் கனிகளுடைய பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்தது 25ஆம் வசனத்திலே, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆவியினாலே பிழைத்திருக்கிறோம் இல்லையா? ஆவியானுடைய உதவியில தானே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அவர் சொல்றதை கேட்டு அவருக்கேற்றபடி என்ன செய்ய கடவோம்? நடக்க கடவோம். அல்லேலூயா. ஒரு பெரிய மனுஷன்ட்டு உதவி பெற்று வாழுகிறோம். அப்போ அந்த மனுஷன் சொல்ற ஆலோசனையை கேட்டு நட. நீ அந்த பெரிய மனுஷன்ட்டு எல்லா நன்மைகளை வாங்கிட்டு உன் இஷ்டம் போல நடக்கிற. அப்படி நடக்காதே. அதுதான் அங்கு சொல்லி இருக்கிறது. நீ அவரால் பிழைக்கிறாய் என்றால், நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அவரால் தான் நம்ம பிழைச்சிருக்கிறோம். அவர் இல்லைன்னா நம்ம இல்லை. அப்படி இருக்கிற நிலையில அவர் பலத்தில் நீ வாழ்ந்துகிட்டு அவர்கிட்ட ஆலோசனை கேட்காம உன்மனம் போல நடந்தால் எப்படி? நீ ஆவியினாலே பிழைத்திருப்பது உண்மை என்றால் நீ ஆவிக்கேற்றபடி நடக்கவும் வேண்டும். அல்லேலூயா. இது நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு. அப்படி பழைய வாழ்க்கை தான், பழைய நடை தான், பழைய மாம்ச சிந்தை தான். ஆவியெல்லாம் எதுக்கு? சபைக்குள்ள வந்தா ஜப நேரத்தில் மட்டும் ஆவி, ஆராதனை நேரத்தில் மட்டும் ஆவி, சபை கூடும் பொழுது மட்டும் ஆவி. வெளியே போனா நான் என் இஷ்டம், என் சொந்தக்கார சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, அவர் சொன்னார், இவர் சொன்னார், இல்லை நான் சொல்றேன். எல்லாம் மாம்சத்துக்கு ஏற்ற நடதான், மாம்சத்துக்குரியவர்களுடைய ஆலோசனையில் நடக்கிறது. ஆனால் பிழைப்புக்கு மட்டும் யார்கிட்ட வந்து கையாந்துறது? பிழைப்புக்கு அந்த ஆளுகிட்ட கையாந்துவிய? யார்கிட்ட கையாந்துக்கிறீங்க? அதுக்கு மட்டும் ஆவியானவரால் பிழைத்து விட்டு நீ உன் மனசுக்கேற்றபடி நடக்கிறாய். நீ ஆவியானவரால் பிழைக்கிற, நீ ஆவிக்கேற்றபடி நட. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அதை ரொம்ப உறுதியா எந்த ஒரு காரியத்துக்கும் ஆவியானவர்ட்ட அங்கே போய் நம்ம பார்த்துட்டு வர்றதுக்கு இல்லை, அவர் இங்கேயே இருக்கிறார். அல்லேலூயா. ஜஸ்ட் ஒரு டாக்கு தான். ஆண்டவர்கிட்ட சிந்தனைக்குள்ளே வாயை திறக்காம கூட ஆவியானவர்கிட்ட பேசலாம், சிந்தனையிலே பேசலாம். அப்போ ஏன் அவர்கிட்ட கேட்டு கேட்டு நடக்கக்கூடாது? அவர்கிட்ட கேட்டு கேட்டு நடக்கிறது எவ்வளோ ஈஸி. அவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு சின்ன காரியம் வந்தாலும் உடனே அப்பா என்ன செய்யப்பா சொல்லித்தாங்கப்பா, இவ்வளோதானே. அது அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். அல்லேலூயா. என் மகன் என்னை சார்ந்து வாழுகிறான், என் மகள் என்னிலே சார்ந்து வாழுகிறாள். அதை நினைக்கும் பொழுது அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவருக்கு உங்க மேல இன்னும் அதிக பொறுப்பு. இவன் ஃபுல்லாக என்னதான் சார்ந்திருக்கிறான், நான் இவனுக்கு எல்லா விஷயம் நான் செய்யணும். அப்படித்தானே? நம்மகிட்டே ஒரு ஆள் எல்லாம் நம்மகிட்ட கேட்டு கேட்டு செய்கிறாருன்னா அந்த ஆளை பற்றி நமக்கு பெரிய பொறுப்பு இருக்கும் மனசில். இவன் எல்லாம் என்கிட்ட வந்து கேட்டு செய்கிறான், அப்போ நான் எவ்வளோ இவனை பற்றி பொறுப்பாக ஜெபிக்கணும், இவனை பற்றி பொறுப்பாக கவனிக்கணும், இவனுக்கு கேட்கும்போது கரெக்டாக பொறுப்பாக ஆலோசனை சொல்லணும். அப்படி நமக்கே மனசில் வரும் இல்லையா? அப்போ கர்த்தர் அவரிலே சார்ந்து வாழுகிற பிள்ளைகள் விஷயத்தில் அவர் மிகவும் கருத்தாய் கவனமாய் இருப்பார். அல்லேலூயா. இந்த ஒரு வாழ்க்கை தான் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆமென். கலாத்தியர் 5:18 சொல்லுது, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லியிருக்கு. அப்போ ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், ஆவியினால் நடத்தப்படுங்கள். நாம நம்ம சைடில் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கணும், அவருக்கு பிரியமா நடக்கணும், அவர் சொல்றது போல நடக்கணும், அவர்கிட்ட கேட்டு கேட்டு நடக்கணும். அடுத்தது அவர் என்ன செய்யறாரு? அவர் நம்மளை நடத்தணும். அதுக்கும் நம்ம சைடில் நம்ம தான் ஒப்பு கொடுக்கணும், கேட்கணும், தாழ்த்தி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ நடத்தி கொண்டே இருப்பார். ஆவியினால் நடத்தப்படுங்கள். ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு அப்பா பிள்ளையை நடத்துறது போல நாம் பரம தகப்பனுக்கு பிள்ளைகள் ஆன முதற்கொண்டு ஆவியானவர் நம்மை நடத்த ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நாம் இயேசுவின் இரத்தத்தால் வருகிற ரட்சிப்பை பெற்று பிதாவுக்கு பிள்ளைகளாகிறோம். இயேசுவோடு ஞானஸ்நானம் பெறும் பொழுது இயேசுவோடு உடன்படிக்கை செய்கிறோம்.
அவருடைய பரிசுத்த ஆவியை அவர் நமக்கு தந்து நம்மை நிரப்புகிறார். இந்த அனுபவம் வரும் பொழுது நாம் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் உரிமையோடு அப்பான்னு கூப்பிடத்தக்க அந்த ஸ்பிரிட்டாக்கும் பரிசுத்த ஆவி. அப்போ அந்த ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம் இதுதான் நம்மளை உறுதியா தேவனுக்கு பிள்ளைகளா மாற்றுது. அப்படி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா புத்திரரா இருக்கணும்னா நீங்க தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்க ஒரு கடமைக்கு ஞானஸ்நானம் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் நீங்க ஆவியினால் நடத்தப்படாம உங்க மாம்சத்தாலே மனசாலே நடத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க தேவனுடைய புத்திரர்கள் என்று இந்த வசனம் சொல்லவில்லை. இந்த வசனம் அங்கீகரிக்காது. அதனால ரொம்ப ஸ்ட்ரிக்டா தேவ மக்களே, ஆவிக்குரிய செயல்பாடு நம்ம வாழ்க்கையில் அதிகமா இருக்கணும். அது ஜெபம், அது பாடலிலே, அது முழு வாழ்க்கையிலே. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை ஆவியானவரால், ஏன்னா அவர் தான் நம்மை ஆட்கொண்டு நடத்துகிறார். அவர் சொல்றதை கேட்டு கேட்டு அவருக்கேற்றபடி நடப்பீர்களாக. அல்லேலூயா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சொல்லுவோம், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை. ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் ஐயா, நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும். ஆமென். ஜெபிக்க உதவி செய்வார், பாடி துதிக்க உதவி செய்வார், வாழ்க்கையெல்லாம் ஆட்கொண்டு நடத்துவார். இந்த ஆவிக்குள் நடக்க நீங்கள் பழகுவீர்களாக. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை இன்று முதல் ஒவ்வொருவரையும் அப்படி நடத்தும் ஐயா. தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே, தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே, அப்பாவின் திருச்சித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்தும் ஐயா. அப்பாவின் திருச்சித்தம் வெளிப்படுத்தி ஆவியானவரே எப்போதும் நடத்தும் ஐயா. ஆட்கொண்டு எங்களை. பிதாவின் இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற ஆவியானவர் அந்த அப்பாவின் திருச்சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை ஆவிக்குள் நடத்தி கொண்டே இருப்பீராக, எப்பொழுதும் நடத்தி கொண்டே இருப்பீராக. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆமென். அல்லேலூயா. நான்காவதாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 6:8. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். Praise the Lord. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்கென்று விதைக்கணும்.
ஆவியிலே பாடுதல், ஆவியிலே ஜெபம் பண்ணுதல், ஆவியிலே நடத்தப்பட்டு ஆவியிலே நடத்தல், ஆவியிலே வாழ்தல். அது மட்டுமல்ல, நமக்கு எப்பொழுதும் ஒரு எதிர்காலம் உண்டு. அதற்காக விதைக்கிற ஒரு பழக்கம் எல்லாருக்கும் வேண்டும். எல்லா விஷயத்திலும் அப்படிதான். பூமியிலே உங்களுக்கு தலைமுறைகள் ஆண்டவர் தருகிறார். அந்த தலைமுறைகளுக்காக நீங்கள் விதைக்கணும். கிடைக்கிற அறுவடையெல்லாம் ஆகாரமாய் மாற்றி புசித்து தீர்த்து விட்டால் அடுத்து விதைக்க தானியம் எங்கே? ஆகவே புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுக்கிற தேவன் உங்கள் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி எல்லாருமே நாம் அறுவடை செய்யும் பொழுதே அறுவடையில் ஒரு பகுதியை அதை பத்திரமாய் வைத்து அடுத்த எதிர்காலத்துக்காக விதைக்கிற ஒரு பழக்கம் எப்பொழுதும் இருக்கணும். அல்லேலூயா. அதே மாதிரி ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நாம் விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்குரிய அறுவடை நித்தியத்தில் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அழிவுக்கென்று இந்த அழிந்து போகிற பொருட்களுக்கென்று விதைச்சிட்டே இருந்தால் அதுதான் கிடைக்கும். ஆனால் நித்திய ஜீவனுக்காக நம்ம விதைச்சோம்னா அங்கே போய் காலாகாலம் அறுவடை அனுபவித்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. ஸோ இந்த ஆவிக்கென்று விதைக்கிறது என்பதும் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. அதே கலாத்தியர் அந்த 6ஆம் அதிகாரம் அதில் எழுதும் பொழுது நற்கிரியை செய்வதை பற்றி அதிகமாக முக்கியப்படுத்தி அதில் சொல்லி இருக்கிறது. நற்கிரியை செய்வது ஆவிக்கென்று விதைக்கிறது. திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் திருவசனத்தை பகிர்ந்து கொடுக்கிறவனுக்கு அவன் தன்னுடைய நன்மைகளை பகிர்ந்து கொடுக்க கடவன் அப்படி சொல்லியிருக்கு. நாம் விசுவாச வீட்டாருக்கு நமக்கு கிடைக்கும் திராணிக்கு தக்கதாய் சமயத்துக்கு தக்கதாய் எப்பொழுதும் நன்மை செய்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாவருக்கும் நன்மை செய்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கலாத்தியர்ல அந்த பகுதியை நீங்க வாசித்து பார்த்தா முக்கியமாய் உங்களை கர்த்தருக்குள் நடத்துகிறவர்கள் உங்களை போதித்து நடத்துகிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. விசுவாச வீட்டாராகிய சபை மக்கள் ஒரே மந்தையின் ஆடுகள், இந்த மக்களுக்கு ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்க. அடுத்தது யாவருக்கும் எந்த ஜாதி மதம் இனம் மொழி வித்தியாசம் பாராதபடிக்கு அவன் யாரென்று ஆராய்ச்சி பண்ணாதபடிக்கு நம்மால் இயன்ற நற்கிரியைகளை உதவிகளை எல்லாருக்கும் செய்வோமாக. அல்லேலூயா. இது மிகவும் முக்கியமான காரியம். அது மட்டுமல்ல, நாம் நித்தியத்துக்காய் விதைக்கிற இன்னொரு பெரிய விதை வசனம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வசனம் ஒரு விதை. அந்த வசனத்தை தாராளமாய் விதைக்க வேண்டும். ஆத்துமாதாய் செய்கிறவர்கள், சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள் அள்ளித்தூவும் விதையை சுமந்து சென்று கண்ணீரோடு விதைத்து கொண்டு வருகிறீர்கள். ஆவியாகிய பரிசுத்தாவியாகிய ஜீவ தண்ணீர் அங்கே பொழிந்தருளப்படும் பொழுது அது ஒரு கம்பீரமான அறுவடையை நமக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. இங்கே எத்தனையோ இடத்துல நற்செய்தியின் விதைகளை விதைக்கிறீர்கள். நற்கிரியையின் விதைகளாகிய பசித்தோரை போஷி திட்டம் தொடங்கி பல திட்டங்களில் நீங்கள் பங்களிக்கிறீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆவிக்கேற்றபடி விதைத்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நற்கிரியைகள் செய்யுங்கள். பிறருக்கு நற்கிரியைகள் எப்பொழுதும் செய்து கொண்டு, வெறும் பண உதவி மட்டுமல்ல, அவர்களுக்கு என்ன விதங்களில் நல்ல சாட்சியை நாம் வெளிப்படுத்தி அவர்களை கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்த முடியுமோ அந்த மாதிரியும் நம்ம செய்யும் பொழுது வாழ்க்கையாகிய நற்கிரியை, தர்ம சகாயங்களாகிய நற்கிரியை, நற்செய்தி அறிவிக்கிறதான அந்த அழகான ஆவிக்கேற்ற விதைகள், இவைகளை நாம் அதிகமாய் விதைக்க நமக்கு பரலோகத்திலே மிகுந்த அறுவடை உண்டாகிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நாம் அங்கே போகும் பொழுது அவைகளை நாம் அனுபவிப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். கடைசியாய் 5வதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இங்க ஆவிக்குரிய செயல்பாடுகள் நம்மிடத்தில் அதிகமாக வெளிப்பட வேண்டும். ஆவியிலே ஜெபம் பண்ணணும், ஆவியிலே பாடி துதிக்கணும், ஆவியினால் நடத்தப்பட்டு வாழ வேண்டும், ஆவிக்கென்று விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்த கடைசியாக நம்முடைய
சரீரத்தின் செய்கைகளை ஆவியினாலே அழிக்க வேண்டும், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு ஆவியினாலே நம்முடைய சரீரத்தில் எழும்புகிற பல செய்கைகளை அழிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எல்லா செய்கைகளையும் அல்ல, எதை அழிக்கணுமோ அதை அழிக்கணும். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்திலிருந்து எழும்பக்கூடிய செய்கைகள் எது நம்முடைய நித்திய ஜீவ பயணத்துக்கு குறுக்காலே வந்து தடை செய்கிறதோ அந்த பொல்லாத செய்கைகளை பரிசுத்த ஆவியின் பலத்தோடு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும். அல்லேலூயா. அதை விட்டு வச்சா அது நம்முடைய தெய்வீக அனுபவங்களை சூறையாடிவிடும், அரித்துவிடும். ஆகவே அதை அழிக்கணும். அது இந்த கிருமிகளை அழித்தால் தானே நோயற்ற வாழ்வு. கிருமிகளை இஷ்டத்துக்கு விட்டுட்டா பிறகு அது நம்மை அரித்து போடுமே. ஆகவே தான் இந்த பொல்லாத கிரியைகளை அழிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ மாம்சத்தின் கிரியைகள் அப்படி சொல்லும் பொழுது நம்ம மாம்சத்திலிருந்து நிறைய கிரியைகள் வெளிப்படுது. கையிலிருந்து கிரியைகள், காலின் நடக்கை ஒரு செயல்பாடாக இருக்கிறது, கண்களின் பார்வை ஒரு செயல்பாடாக இருக்கிறது, நாவினால் எவ்வளவோ வார்த்தைகளை ஒரு நாள் பேசுகிறோம், அதெல்லாம் சரீரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கிறது, நிறைய இருக்கிறது. இந்த காரியங்களிலே எது கிறிஸ்துவுக்கு எதிரானது, நான் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு எதிரானது எது என்னிடத்திலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது? நான் இயேசுவின் வருகையை இலக்காக வைத்து என்னுடைய நித்திய ஜீவ பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன். அதை எது கெடுக்கிறது, தடுக்கிறது? இவைகளை கண்டுபிடித்து அவைகளை நாம் அழித்து போட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை பேசி இருக்கிறார். உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதையே பிடுங்கி போடுன்ட்டார். வலது கை உனக்கு அதையே தரித்து போடுன்ட்டார். அப்போ பாருங்க, இங்கே சொல்லுங்க சரீரத்தின் செய்கைகளை அழிக்கணும். அவர் சொல்றாரு அந்த செய்கைகளை அழிக்க முடியலையா, அதையே அழிச்சு போட்டுருங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது கேட்கறதுக்கு. அப்போ நமக்கு கண்டிப்பாக நமக்கு கர்த்தர் தந்த சரீரம் நம்மளை பரலோகத்துக்கு நம்ம போகிற விஷயத்தில் நமக்கு உதவிகரமாக அது செயல்பட்டு கொண்டிருக்கணும். ஆமென். அது மாறா செயல்பட்டுன்னா அப்படி ஒன்று உனக்கு வேண்டாம் என்பதுதான் ஆண்டவருடைய அந்த உபதேசத்தினுடைய ஒரு உட்கருத்தாக இருக்கிறது. எவ்வளவு எச்சரிப்பாக இருக்கணும். கர்த்தர் நம்ம நல்லா தந்திருக்கிறார் எல்லாம் செயல்பாடுகளை. அந்த செயல்பாடுகள் ஒருபொழுதும் அந்த நித்திய ஜீவனை தடுத்துடக்கூடாது, கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது. இதில் கவனமாக இருக்கணும். என் கைகள் சுத்தமாக இருக்கணும், என் கண்கள் சுத்தமாக இருக்கணும், கால்கள் சுத்தமாக இருக்கணும், இருதயம் சுத்தமாக இருக்கணும், வாய் சுத்தமாக இருக்கணும். அவைகளிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த கிரியைகள் எல்லாம் ஆவிக்கேற்றபடி இருக்கணும். அல்லேலூயா. வசனத்துக்கு ஏற்றபடி இருக்கணும். அல்லேலூயா. நான் வருகையில் பங்கு கொள்வதற்கு ஏற்றபடி இருக்கணும். அல்லேலூயா. தோத்திரம். அப்போ இதெல்லாம் மிக முக்கியம். அதை விட்டு மனசு படியும் மாம்சத்தின்படியும் நடக்க ஆரம்பிச்சா அது வெறும் பழைய மனுஷனுடைய வாழ்க்கை. அப்படிப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பதே அவசியம் இல்லாதது போல இருக்குது. பேசாம அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய் பொத்துன்னு நரகத்தில் விழுந்திருக்கலாம். இப்படி ரட்சிக்கப்பட்டு பரலோக பயணம் செய்கிறேன்னு சொல்லி கடைசியில் எங்கேயோ இருந்து வழுவி போய் நரகத்தில் விழுறத பார்க்கிலும் நீ டைரக்டா விழுந்திருந்தா உனக்கு நலமா இருக்குமே. நான் சொல்ல சரிதானா? அந்த உணர்வுகள் நமக்கு நல்லா இருக்கணும். கர்த்தர் நம்ம இவ்வளவு தூரம் சத்தியத்தை வெளிப்படுத்தி நல்லா நடத்துறார், அபிஷேகத்தை தந்தார், கிருபைகளை தந்தார், வரங்களை தந்தார், வசனங்களை தருகிறார், ஆண்டவருக்கா வாழக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளெல்லாம் எனக்கு உருவாக்கி தருகிறார். இதெல்லாம் தரும் பொழுது இதுகளுக்கு இடையூறா என் சரீரத்தில் இருந்தே ஒரு சில கிரியைகள் எழும்புதுன்னா அதை அழித்து விடு. அல்லேலூயா. அது ஒன்னால அழிக்க முடியாது. அதனாலதான் சொல்ற ஆவியினால் அழித்து விடு. அல்லேலூயா. இந்த விஷயத்துல பாவங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட ஆசைகள் என்று பலதும் இருக்கிறது. இதெல்லாம் தான் உள்ளுக்கு இருந்து எழும்பி இப்படிப்பட்ட மாறான கிரியைகளை நம்ம கிட்ட இருந்தே வெளியே வர செய்கிறது. அப்போ அதிலே ஆவியானவர் நமக்கு ஃபுல் உதவி செய்கிறார். அவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அதுதான் விஷயம். ஆவியானவர் முழுவதும் ஆளுகை செய்து நடத்த விரும்புகிறார்.
ஆனால் நீ ஒரு அறையை பூட்டி சாவியை உன் கையில் வச்சிருந்தேன்னா அந்த அறைக்குள் அவர் எப்படி கிரியை செய்ய முடியும்? நீ முழுமையுமாய் திறந்து கொடு. அல்லேலூயா. முழுவதுமா ஒப்பு கொடு, அரைக்குறையா ஒப்பு கொடுக்காத. நிறைய பேர் அப்படிதான், கொஞ்சத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு கொஞ்சத்தை தனக்கு பிடிச்சு வைக்கிறது. எல்லாம் கர்த்தருக்கு கொடுங்க, அவர் தம்மை முழுமையாய் நமக்கு தந்தார். அல்லேலூயா. முழு உரிமை அவர் கையில கொடுங்க, அப்பதானே ஜெய வாழ்வு கிடைக்கும். முழுசும் முழுசும் அரைக்குறையா செய்யாதீங்க. அதே மாதிரி பிசாசு பாவத்தை கொண்டு வந்துட்டான், என்ன அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான், என்னை போட்டு அலக்கழிக்கிறான், என்னை போட்டு பாவத்தில் விளத்தள்ளுறான் அப்படி சொல்லுவார்கள். அது உண்மைதான், அவன் வேலை தான் அது. ஆனால் நீங்கள் உங்கள் பக்கத்தில் பிசாசுக்கு இடம் கொடுத்தீர்கள், அதையும் பார்க்கணுமே. அப்போ நீ ஆவியினால அந்த கிரியைகளை அழிக்க வேண்டியவன், நீயே கொஞ்சம் இடம் கொடுத்துட்ட. பிசாசுக்கு இடம் கொடுத்தா அப்புறம் அவன் சும்மா இருப்பானா? அவன் முழுசும் இறங்கி கிரியை செய்வான். அப்படித்தான் இன்றைக்கு நடக்கிறது. ஏவாள் இடத்துல வந்தான், அவன் என்ன செய்தான்? ஆலோசனை தான் கொடுத்தான். பழத்தை பறித்து கையிலையும் கொடுக்கல, வாயில் வச்சு திணிச்சு இப்போ சாப்பிடுன்னு சொல்லி கம்பல் பண்ணவும் இல்லை. அவன் ஆலோசனை கொடுத்தான், கொடுத்து அப்படி தூண்டி விட்டுட்டான், பாவத்தை உள்ள போட்டுட்டு அவன் போயிட்டான். அடுத்தது இவ தான் இடம் கொடுத்தான். இவ இடம் கொடுத்து இவ தான் போய் அதை பார்க்கறதும் அதை பறிக்கிறதும் அதை புசிக்கிறதும் புருஷனுக்கு கொடுக்கறதும் இவ தானே செய்தா. இதே தான் நம்ம வாழ்க்கையிலையும். ஐயோ பிசாசு போட்டு என்னை அப்படி பண்றான் இப்படி பண்றான், அது பாதி, மீதி பாதி உங்ககிட்ட இருக்கு. நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தீர்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அந்த பகுதியை நினையுங்கள். சிலெல்லாம் இது கிருபை என்பதனுடைய தவறான உபதேசம் என்னது என்று சொன்னா, எல்லாமே கர்த்தர் தான் பார்த்து கொள்வார் என்று. ஆனால் அந்த கர்த்தர் தான் சொன்னார், இனி பாவம் செய்யாதே சொன்னாரா இல்லையா? எதுக்கு சொன்னார்? நான் பாவம் செய்யாம உன்னை பாதுகாத்துக்கிறேன், அப்படி தானே சொல்லியிருக்கணும். அப்போ ஆண்டவர் கையில் தான் எல்லாம் இருக்கு, நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, நம்ம இஷ்டம் போல வாழலாம், அவர் தான் நம்மளை பயங்கரமாக பரிசுத்தப்படுத்தி நடத்துவார். நீ ஒப்பு கொடுத்தால் தான் அவர் பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. நீ மனசுல அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்தாச்சு, அந்த இச்சைக்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறாய், அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறாய். அப்புறம் வாயினால மட்டும் சாசை போன்னு சொல்லிட்டு இருக்கு. பாஸ்டர் ஜோமனுங்க ஒரே பிசாசும் போராட்டம். ஒரு பிசாசு தான், அவனுக்கு போராட்டம் தான். ஆனா நீ இடம் கொடுக்காம ஒரு பிசாசும் போராட முடியாது. அல்லேலூயா. அந்த சைடையும் பார்ப்போம். அவனை துரத்துறது ஒண்ணு, அடுத்து திரும்ப நுழையாம வாசலை அடைக்கிறது ஒண்ணு. துரத்திக்கிட்டு வாசலை திறந்து போத்தா ஒரு சுத்திட்டு உள்ள வந்துடுவான். இயேசுவே சொன்னார், ஒரு பிசாசை துரத்தி விட்டா அது வறண்ட நிலங்களில் அலைந்து திரிந்து இந்த வீடை சுற்றி பார்க்கும். ஏற்கனவே குடியிருந்த அந்த மனுஷனுடைய இருதயத்தை அது பார்க்குமா, இது அழகா இருக்க, நல்லா ஜோடிச்சு வச்சிருக்கே அப்படி சொல்லிட்டு இன்னும் 7 ஆவிகளை கூட சப்போர்ட்டு கூட்டிட்டு பை ஃபோர்ஸ் அப்படியே வந்து பலாத்காரமா உள்ள நுழைஞ்சு உட்கார்ந்துக்கிடும். 1 போச்சு, இப்போ 7 வந்து. ஏன் அப்படி வந்தது? 1 போயிட்டு 7 வந்து. அந்த ஆளுக்கு பிசாசு துரத்தப்பட்டது உண்மைதானே, விடுதலை கிடைத்தது. பிறகு ஏன் முன்ன விட பயங்கர பிசாசு போராட்டம் வந்துச்சுன்னா, இவர் துரத்தப்பட்ட பிறகு வாசலை அடைக்கல. அல்லேலூயா. இவர் கிறிஸ்துவை உள்ளே கூப்பிட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, கிறிஸ்து உள்ள வந்துட்டார் என்று சொன்னா அதுக்கு பிறகு வாசல் அடைக்கப்பட்டுரும். அப்புறம் ஒரு பிசாசு வர முடியாது. அல்லேலூயா. இதேதான் பாவத்தின் விஷயங்களிலே. சும்மா இஷ்டத்துக்கு பாவத்தை செய்துட்டு இயேசுவே காப்பாற்று, இயேசுவே பாவம் செய்யாமல் இருக்கும் கிருபையை தாரும், அதெல்லாம் தருவார். ஆனா நீயே சைடு வாசலை திறந்து கொடுத்துக்கிட்டே இருக்க. அப்ப அது ஒரு பெரிய மாய்மாலம் அல்லவா? ஆகையினால் ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. அழிக்க வேண்டியதை அழிக்காம சும்மா மாயாஜாலம் காட்டிக்கிட்டு இந்த பக்கம் திறந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது உன்னை அழித்து விடும். ஆகவே ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை என்ன செய்யணும்? அழிக்கணும். எல்லா கட்டுகளும் உடையும். பாட்டணும்ல, பந்தனம் அழியும், கட்டுகள் ஒளியும், ஆராதனையுங்கள் ஆவியோடும் ஆத்மாவோடும், அல்லது ஆவியோடும் சத்தியத்தோடும், ஆவியிலும் உண்மையிலும். நாம் ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, பாடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, வாழும் பொழுது, விதைக்கும் பொழுது
நிச்சயமாய் இந்த காரியத்திலும் வெற்றி தருவார். அல்லேலூயா. இப்போ எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அங்கங்கே நோக்கி பார்க்க வேண்டாம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். சீக்கிரமா முழங்காலில் வருவோம். ஆமீன். கண்களை மூடுவோம், இதயத்தை திறப்போம். கேட்ட வசனங்கள் இருதயத்தை விட்டு அந்த பிசாசானவன் பறவை பொறுக்கிறது போல பொறுக்கிட்டு போக விடாதபடி இப்பொழுதே அதை கர்த்தரிடத்தில் திரும்ப பேசுங்க. அப்போது அது உங்களுக்குள் தங்கும், அது உங்களுக்குள் கிரிய செய்யும். எல்லாம் ஒருக்கா பேசுவோம், கர்த்தரிடத்தில் பேசுவோம். உற்சாக ஆவியோடு பிரசங்கத்தை முடிச்சுட்டாரு. எப்போ இனி என்னாத்துமாவை சொல்லுவாரு, இப்படி சிந்திக்கிறதல்ல. நீ கேட்ட பிரசங்கத்தை கர்த்தரிடத்துல பேசுங்க, கர்த்தரிடத்துல பேசுங்க. எல்லாரும் பேசுங்க கொஞ்ச நேரம். சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் பேசு. ஒரு பிரசங்கம் முடிச்சாலே ஏதோ முடிஞ்சு போச்சுன்னு இல்லை. நீ செய்ய வேண்டிய காரியம் ஒரு சில நிமிடங்கள் பேசுங்கள், பேசுங்கள். எல்லாரும் வாய் திறந்து பேசுங்கள் கர்த்தரிடத்திலே. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியோடு விண்ணப்பம் பண்ண கிருபை தாருன்னு கேளுங்க. ஆமென், ஆமென். எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. ஆவியோடு ஜெபம் பண்ற கிருபை தாங்கப்பா. கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணணும், ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா? எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா? பின்னால வரைக்கும் எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா? நீங்க கேட்டால் கர்த்தர் உங்களுக்கு அதை தருவார், தருவார், தருவார். ஒருவேளை ஆவியின் அபிஷேகம் இன்னும் கிடைக்கலன்னா அதையும் கேளுங்க. ஆண்டவரே, எல்லாம் தந்திருக்கீங்கப்பா, உங்க ஆவியானவரை எனக்கு தாங்கப்பா. ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்ம சபையில் வாலிப பையன்மார், வாலிப பிள்ளைகள் எல்லாம் நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். வாயை திறந்து ஜெபி. உங்களுக்காக குழு ஜெபம் வைக்கும்போது நல்லா ஜெபிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி சர்ச்சிலையும் ஜெபிச்சு பழகு. பிரைஸ் தி லார்ட். கண்ணை மூடு, வாய் தர. பிரைஸ் தி லார்ட். நல்லா வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு, ஜெபம் பண்ணு. அப்பா ஜெபிக்க கிருபை தாங்கன்னு கேளு. ஜூனியர் சர்ச் பிள்ளைகள் கூட அப்படி ஜெபிக்க பழகணும், ஜெபிக்க பழகணும். உனக்கு விபிஎஸ்ல சின்ன வயசுல ஆண்டவர் அபிஷேகம் தந்திருக்கிறார். அந்த அபிஷேகம் எங்க? உனக்குள்ளே ஆவியானவர் வந்திருக்கிறார். சந்தோஷமாய் உன்னை தேடி வந்த ஆவியானவரை நீ சும்மா வெறுமையா விட்டுருக்கியா? அவரோட பேசு, பேசு, பேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆவியில் ஜெபிக்க கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். ஆமென். என் தனி ஜெபம் தொடங்கினால் முடிகிற நேரமே தெரியாத அளவுக்கு என் தனி ஜெபத்தை ஆசீர்வதியும், என் தனி ஜெபத்தை ஆசீர்வதியும் ஆவியானவரே, என் தனி ஜெபத்தை ஆசீர்வதியும் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆவியில் பாட கிருபை தாரும் அப்பா. கருத்தோடு பாட, ஆவியோடு பாட எனக்கு கிருபை தாரும். கேளுங்க, கேளுங்க. பாடல் நல்லா உள்ளத்திலிருந்து வந்து கொண்டே இருந்துச்சுன்னா உன் தனிமையை அது இனிமையாக மாற்றும். ஆமென். ஆகாத சிந்தைகள் உங்களுக்குள் குடியேறாதபடிக்கு அந்த பாடல்கள் நம்முடைய உள்ளத்தை நிரப்பிக்கொண்டே இருக்கும். அந்த பாடல்களால் தேவனை உயர்த்தும் துதி நம்முடைய உள்ளத்தை நிரப்போம். தேவனை புகழும் வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தை நிரப்போம். பாடல் ஒரு பெரிய பாக்கியம். உங்களுக்கு ராகந்தாளம் தப்புனா பிரச்சனையே கிடையாது, நீங்க பாடுங்க. தனிமையில் பாடிக்கொண்டே இருங்கள், பாடிக்கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. வாய்ப்புள்ள பொழுது நல்லா புத்தகத்தை திறந்து வச்சு அந்த வார்த்தைகளை பார்த்து பார்த்து பாடினா அது மனசுல பதிஞ்சிரும். பிறகு தனிமையில் பாடிக்கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும், வயசானவர்கள் எல்லாம் நல்லா பாடணும், நல்லா பாடணும். பெரிய சத்தம் வேண்டாம், அமைதியான பாடிக்கொண்டே இருந்து பாருங்க. உங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய விடுதலை, எவ்வளோ பெரிய சந்தோஷம். உங்கள் சரீரத்தில் அற்புதங்கள் நடக்கும், உங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க. 2-3 வார்த்தை சொல்லிட்டு முடிக்கிறது அல்ல, தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆவியானவர் என்னை நடத்தும், என்னை நடத்தும். உம்மால் நடத்தப்பட விரும்புகிறேன். ஒவ்வொரு காரியத்துக்கும் அப்பா எனக்குள்ள இருந்து ஆலோசனை சொல்லிட்டே இருக்கணும்னு விரும்புகிறேன். என்னை கரம் பிடித்து நீங்க நடத்தணும்னு நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் ஒவ்வொரு காரியத்தை, என்னுடைய பிசினஸ் ஆகட்டும், என்னுடைய படிப்பு ஆகட்டும், என்னுடைய வேலை ஆகட்டும், என்னுடைய ப்ராஜெக்ட் ஆகட்டும், என்னுடைய போக்குவரத்து ஆகட்டும், என் குடும்பம் ஆகட்டும்,
நான் செய்கிற ஈடுபட்டு செய்கிற என்னுடைய விவசாயம் ஆகட்டும், எல்லாவற்றிலும் உம்மோடு பேசுவேன், உம்மிடத்தில் கேட்பேன். நீர் எனக்கு சொல்லி சொல்லி தாங்கப்பா, என்னை கைப்பிடித்து நடத்துங்கப்பா. ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. என் ஊழியத்திலே உம்மோடு கேட்டு கேட்டு செய்வேன், கேட்டு கேட்டு செய்வேன், உம்மிடத்தில் பேசி பேசி செய்வேன். நல்லா சொல்லு, வாய் திறந்து எல்லாரும் சொல்லுங்க. நான் செய்கிற ஊழியம் என் இஷ்டப்படி அல்லப்பா, உமக்கு செய்கிற ஊழியம் உமது விருப்பத்தின்படி செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்கென்று விதைப்பேன், நல்ல தர்ம சகாயங்கள் எங்கே வாய்ப்பு இருக்கிறதோ நற்கிரியைகள் செய்வேன், நற்சாட்சியோடு வாழ்வேன். ஆமென். நற்செய்தியை தாராளமாய் அறிவிப்பேன். சொல்லுங்க. இவ்வளவும் ஜெபம் நடத்தியும் வாய் திறக்காம இருக்கிறவர்கள் உங்களை நீங்களே சங்கிலிகளால் கட்டி கொண்டு இருக்கிறீர்கள். நீ கட்டப்பட்டு போகாதே. வாய் தர, வாய் தர, வாய் தர. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உன்னை நீயே கட்டிக்கொள்ளாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரிடத்துல கேளுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆமென். இப்பொழுது அதை கண்டுபிடிச்சு அதுக்காக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு நான் முடிக்க போறேன். எல்லாரும் கண்டுபிடிங்க. உங்களுக்குள்ள எழும்புகிற இந்த சரீரத்தின் செய்கை அல்லது மாம்சத்தின் செய்கை என்னது? உள்ளத்துக்குள்ளேருந்து பயங்கரமாக எழும்பி வருதே, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல இல்லையா? அதை இப்போ கண்டுபிடிங்க. அது என்ன? அது என்ன? பிறர் மேல் ஒரு எரிச்சலா, ஒரு பொறாமையா, ஒரு கடும் கோபமா, ஒரு பழிவாங்கும் எண்ணமா? வருஷங்கள் கடந்தாலும் அந்த ஆளை நினைக்கும் பொழுதெல்லாம் இவனை என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்று அப்படி எழும்பி வருகிற ஒரு சிந்தையா? அதெல்லாம் இப்பொழுது ஆவியினால் அழிக்கப்படணும், ஆவியினால் அழிக்கப்படணும். அடிக்கடி ஒரு வரட்டு பெருமை எழும்பி வந்துருது, எனக்கே அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. பெருமையின் சிந்தை, பெருமையின் சிந்தை, அதை இப்பொழுது ஆவியினால் அழிக்க போகிறோம். எல்லாரும் வாய் திறந்து அதை அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. எனக்குள்ள இது இருக்குதப்பா, இது இருக்குதப்பா, இந்த காரியம் இருக்குதப்பா. மாமிச இச்சைகளா? ரொம்ப இச்சையின் போராட்டம், இச்சையின் போராட்டம். ஆமேன், ஆமேன். அதை இப்பொழுது ஆவியினால் அழிக்க போகிறோம், ஆவியினால் அழிக்க போகிறோம். வேறு என்னது? பாவத்தை தூண்டுகிற போராட்டங்கள். ஆமீன். கண்ணின் காட்சிகளால் தூண்டி தூண்டி விடுகிற போராட்டங்கள் எதுவா இருக்கட்டும், வாய் திறந்து அதை அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, இப்படி ஒரு போராட்டம் அடிக்கடி எழும்பி என்னை ரொம்ப அலைக்கழிக்கிறதப்பா, அலைக்கழிக்கிறதப்பா. இன்றைக்கு அதை ஆவியினாலே நான் அழிக்க போகிறேன், ஆவியினால அழிக்க போறேன். ஆவியானவர் அதை அழித்து விடுங்க, அதை அழித்து விடுங்க. வாய் திறந்து நான் சொல்றது போல சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்லி அதை மேற்கொள்ளுவோம், ஜெயம் எடுப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இன்ன காரியத்தை இப்பொழுது நீங்க என்னிலிருந்து அதை எழும்பாதபடி அழித்து போடுங்கப்பா, அழித்து போடுங்கப்பா. இனி அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், அது பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், அது பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், அது கெட்ட பழக்கத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், அந்த சிந்தனைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் அதை எதிர்த்து நிற்பேன், நான் அதை என் பலத்தால் எதிர்த்து நிற்பேன். ஆனா என் பலத்தால் முடியாது. நான் எதிர்த்து நிற்கும் பொழுது ஆவியானவரதை அழித்து போடுவே, ஆவியானவரதை அழித்து போடுவே, ஆவியானவரதை அழித்து போடுவே, ஆவியானவரதை அழித்து போடுவே. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. இப்பொழுது அந்நிய பாஷை பெற்ற பிள்ளைகள் எல்லாரும் நல்ல ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் பொழுது ஆவியினாலே அது அழிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவரே, அக்கினி மயமாய், அக்கினி மயமாய். ஆமென். எதை சுட்டரிக்கணுமோ, எதை வேரோடு பிடுங்கி எறியணுமோ, எதை உடைத்து எறியணுமோ, உலபாபா ரிகலபா ஷிகலபா துரபா கபலபா ஷலபலபா லபலபா ரிபிரிபிரிபிலபா ஷலபலபலபா பதுரபா துரபலபு கபரபா ஷதுரபா உதரபா. ஹல்லேலூயா. நல்ல நல்ல அந்நிய பாஷை பெற்ற சின்ன பிள்ளைகள் முதல் பெரிய ஆட்கள் வர நல்ல அந்நிய பாஷை பேசுங்க, ஆவியில நிரம்புங்க. ஆவியானவர் கிரியை செய்ய இடம் கொடுங்க, இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. ஆமென். மற்றவர்கள் எல்லாம் நல்ல ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லி கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருங்கள். ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆவியானவர் அந்த பொல்லாத சரீரத்தின் செய்கைகளை அழிப்பார், பொல்லாத சரீரத்தின் செய்கைகளை அழிப்பார். இனி அது வராது. உன்னோடு போராடினவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய், உன்னோடு போராடினவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். உனக்குள்ளே எழும்பி வருகிற அந்த கொந்தளிப்புகள் இப்பொழுது இறையாதே அமைதலாயிரு என்று கர்த்தர் அடக்கி போடுகிறார், கர்த்தர் அடக்கி போடுகிறார், கர்த்தர் அடக்கி போடுகிறார். உலப கத்துர பலபர பௌஷபலா திர ஹத்தர பௌதலா சிந்தனா ரிகபல பக்கமனம ஷல பௌதரியா. எல்லா கெட்ட சிந்தனைகள், எல்லா மாம்ச சிந்தனைகள், எல்லா ஆகாத சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் இப்பொழுது அழித்து விடுங்க, அழித்து விடுங்க. ஆகாத நோக்கங்களை அழித்து விடுங்க. ஆமென்.
wrong intentions எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். glory, 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 glory. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. இப்பொழுது நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் தருகிறார், ஜெயம் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆவியின் செயல்பாடுகளை குறித்து படித்தோம். நாங்கள் ஆவிக்குள் ஜெபிக்கவும் ஆவிக்குள் பாடி மகிழவும் கர்த்தாவே ஆவியினாலே நடத்தப்பட்டு ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தர வேண்டும். நாங்கள் ஆவிக்கென்று தாராளமாய் ஏராளமாய் விதைக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டும். ஆண்டவரே, சரீரத்தில் கிறிஸ்துவுக்கு எதிராய், இந்த விசுவாச வாழ்வுக்கு எதிராய் ஆமென் எழும்புகிற எல்லா சரீரத்தின் செய்கைகளை ஆவியினால் அழித்து ஜெயமெடுக்கும்படியாய் எங்களுக்கு கிருபை அருளுவீராக. ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் ஜெயத்தின் பாதையில் நடத்தும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.